Hi friends, welcome to my day 17 of my weight loss challenge. Usually 16 days முடிச்சதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம day 17 பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா நேத்து என்னாச்சுன்னா லைட்டா என்னோட ஸ்டமக் bloated மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த bloatingக்கு நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள் திங்ஸ் வந்து நான் என்னை எப்படி கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வச்சதுங்கிறத இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். மார்னிங் வந்து நான் வந்து வார்ம் வாட்டர் குடிச்சேன். வார்ம் வாட்டர் நான் கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி தாங்க குடிச்சேன். பிகாஸ் அது வந்து ப்ளோட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க், மார்னிங் ட்ரிங்க் அது. இப்ப லெமன் உங்களுக்கு சூட் ஆகல அப்படின்னா நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நார்மல் பிளெயின் வாட்டரே நீங்க ஹாட் வாட்டர் குடிங்க. அதுவே உங்களுக்கு வந்து பெஸ்ட், போதுமானதா இருக்கும். ப்ளோட்டிங் எதனால அப்படி ஆகுதுன்னா ரொம்ப ஃபாஸ்டா நீங்க சாப்பிடுறீங்க. உள்ளுக்குள்ள வந்து நிறைய ஏர் உள்ளுக்க போகும் பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிட்டதுனால உள்ளுக்குள்ள ஏர் உள்ளுக்க போகும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ப்ளோட் ஆகும். அதே மாதிரி தண்ணி கம்மியா குடிச்சாலும், லெஸ் ஹைட்ரேஷன், அந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்ப கம்மியா குடிச்சாலுமே நம்மளுக்கு வந்து ப்ளோட்டிங் ஃபீல்னஸ் இருக்கும். அது ரொம்ப உப்பு அதிகமா சேர்த்தீங்கன்னா டெஃபினட்டா ப்ளோட் ஆகும். ஸோ உப்பு வந்து நம்ம ஜாஸ்தி சேர்க்க கூடாது. ஸோ அதையும் இன்னைக்குலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். வாட்டர் இன்டேக் நேத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் குடிப்போங்கிற ஐடியால தான் எனக்கு இருக்கு. வந்து நமக்கு டைஜஷன் ரொம்ப புவரா நடக்கும்போது, ரொம்ப ஹெவியா சாப்பிட்டுட்டு புவரா நடக்கும்போது அந்த ப்ளோட்டிங் இது இருக்கும். as well as நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் இல்லையா, மந்த்லி ஹார்மோனல் சேஞ்சஸ். ஸோ அந்த டைமும் வி வில் ஃபீல் ப்ளோட்டிங். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நான் கண்டுபிடிச்சது. ஸோ டெஃபினட்டா ஃபுட்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணும், தண்ணி நிறைய குடிக்கணும், டீஹைட்ரேட்டா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டாவது ஸ்டெப். மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா கொள்ளு இட்லி தான் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன். ஸோ கொள்ளு இட்லி எப்படி பண்றதுங்கிற ரெசிபி வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதை போய் செக் பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க, சொல்லவே தேவையில்லை. கொள்ளு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கொள்ளு வந்து ஜாஸ்தி, கொள்ளோட வந்து கொஞ்சம் ராகியும் மூங் தாலும் அந்த பச்சை பயிரையும் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ரெசிபி நல்லாவே வந்தது. காலையில இட்லியும் சாம்பார் தான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தேன். பிளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைபருக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஆஃப் பைனாப்பிள், அப்புறம் கொஞ்சம் பப்பாயா, அப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ், மஸ்க் மெலன் இதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி கொஞ்சமா பண்ணி ஒரு கப்ல வச்சிருந்தேன். ஸோ தனியா ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் கிரேப்ஸ் வச்சிருந்தேன். ஸோ அது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால அப்பப்போ வந்து கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock வந்து ஒரு ஹெர்பல் டீ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னோட மார்னிங். இதுல என்ன நான் பண்ணினேன்னா, ரொம்ப சாப்பிடுறதுக்கு நான் ரஷ் பண்ணல, ஸ்லோ சூயிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மாதவன் சொன்ன மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஃபுட்டும் போட்டுட்டு ஒரு 64 டைம்ஸ் ஒரு சம்திங் சூ பண்ணணும்னு சொல்றதெல்லாம் அவ்வளோ தூரம் என்னால ஆக முடியல. பட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என்னால எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப மென்னு சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நான் கொஞ்சமா ஸ்லோவா மென்னு சாப்பிடும். நம்ம ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடுறோம், ராகி இதெல்லாம் சாப்பிடுறோம், ஆனா ஃபாஸ்டா சாப்பிடுறோம் அப்படின்னா டெஃபினட்டா ப்ளோட்டிங் வந்து வந்துரும். நம்ம வந்து ஸ்லோவா சாப்பிட்டோம் அப்படின்னா பெட்டர் டைஜஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நான் இப்ப வந்து கண்டுபிடிச்சு கத்துக்கினது. பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா சேம் ரெட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் ரெட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாங்காய் பச்சடி தான், அது ஒரு இது. பிளஸ் காலிஃபிளவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் காலிஃபிளவர் எடுத்துக்கிட்டேன். ரெட் ரைஸுக்கு மேல கொஞ்சம் முருங்கைக்காய் சாம்பார் இருந்துச்சு. புரோட்டீனுக்கு சாம்பார் இருக்கு, ஃபைபருக்கு மாங்காய் பச்சடி வச்சுட்டேன், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ரெட் ரைஸ் இருக்கு, பிளஸ் வந்து நியூட்ரியன்ஸ் மற்ற இதுக்கெல்லாமே வந்து எசென்ஷியல் விட்டமின் நியூட்ரியன்ஸ்க்கு காலிஃபிளவர் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏற்கனவே மாம்பழம் அதுல வச்சிருக்கிறதுனால நான் தனியா ஃப்ரூட்ஸ் எடுக்கல. அதுவே ஃபுல்லா இருந்துச்சு, ஸ்டமக் ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் நான் பண்ணல. ஈவினிங் வந்தோடனே ஸ்டமக் ஃபுல்லா இருந்ததுனால என்னடா பண்ணலாம் போது, ஸோ டெஃபினட்டா ஹெர்பல் டீ தான் குடிச்சேன். குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல ஒரு வாட்ச் கட்டியிருக்காங்க. இது எங்க உருப்படவே சரியே இல்லை இந்த வாட்ச். காலையில இருந்து திடீர்னு பார்த்தா அது 1000 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. ஸோ திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திருப்பி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டெப்ஸே என்னால கரெக்டா கவுண்ட் பண்ண முடியல. பட் ஈவினிங் வாக் போகும்போது அந்த 5000ங்கிறத அந்த ரவுண்ட்ஸை கணக்கு வச்சுட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நேத்துல இருந்து நான் அந்த ஜீரா வாட்டர் ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த ஜீரா வாட்டர் வந்து நான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால ப்ளோட்டிங் வந்து ரொம்ப லெஸ்ஸா இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் 7 o'clock டின்னர் சாப்பிட்டேன். ஸோ இன்னைக்கு என்னன்னா, இந்த மார்னிங் வச்ச ஒரு 2 தோசை தான், கொள்ளு தோசை தான் 2 தோசை இருந்தது. அப்புறம் கொஞ்சம் துவையல் ஒண்ணு, தேங்காய் துவையல் ஒண்ணு, மல்லி எல்லாம் போட்டு ஒரு தேங்காய் துவையல் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் நைட் வச்சுட்டு இன்னைக்கு டின்னர் வந்து அதோட நான் முடிச்சுட்டேங்க. வேற எதுவுமே நான் எடுத்துக்கல.
இன்னைக்கு நான் என்ன காத்துக்கினேன் அப்படின்னா, ப்ளோட்டிங்கிறது நார்மல் தான். பட் சின்ன சின்ன ஹேபிட்ஸ்ல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ஹேபிட்ஸ்னா, மெதுவா நம்ம சூ பண்ணோம் அப்படின்னாலே ப்ளோட்டிங் கம்மியாயிடும். நல்லா தண்ணி குடிக்கலாம். ஸோ இது 2 மெயின் ஹேபிட் சேஞ்ச் பண்ணாலே, உப்பு கொஞ்சம் போடுறதை விட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மெயினா சேஞ்ச் பண்ணாலே நமக்கு ப்ளோட்டிங் வந்து சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you tomorrow. நாளைக்கு வந்து 18th டே vlogல உங்களை நான் மீட் பண்றேன். until then bye, take care.